பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் சீட் கெட் பண்ணிருக்காங்க. ரவுண்ட் 1 MCC ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸ்டேட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சீட் கிடைச்சிருச்சு. செகண்ட் ரவுண்டுக்கும் அவங்க நம்ம கைடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா MCC ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, இதோட டேட் வந்து எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கலந்துக்கிறாதவங்க செகண்ட் ரவுண்ட்ல எப்படி டைரக்டா பண்றது அப்படின்ற ஒரு அப்டேட்டை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இன்னைக்கு டென்டேட்டிவா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அது முன்ன பண்ண ஆகலாம், இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நைட்குள்ள மேக்ஸிமம் வரும். ஸோ சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங்க்கு மார்னிங் கூட வரும், நாளைக்கு கூட வரலாம். பட் இன்னைக்கு தான் அவங்க ஃபைனல் வெரிஃபிகேஷன் பண்ணி முதல் ரவுண்ட்ல எந்தெந்த காலேஜில் எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சீட் பேலன்ஸ், எவ்வளவு சீட் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து விர்ச்சுவல் வேகன்சி. ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல வந்து 3 விதமான சீட் மேட்ரிக்ஸ் காட்டுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளியர் வேகன்சி, இன்னொன்னு வந்து விர்ச்சுவல் வேகன்சி, அதுக்கப்புறம் வந்து நியூ ஏதாவது காலேஜோ நியூ ஏதாவது சீட்ஸ் ஆட் ஆச்சுன்னா நியூ சீட்னு சொல்லிட்டு 3 விதமான சீட் வந்து நமக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு நமக்கு டென்டேட்டிவா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4ஆம் தேதி இன்னைக்கு 12 மணில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பேமெண்டோடைய ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு 3 மணி, அதாவது டிசம்பர் 3 மணி வரையும் அவைலபிளா இருக்கும். இப்போ சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த 2 லட்சம் ரூபா டீம்டு கட்டும்போது பணம் தேர்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். அப்ப நீங்க வந்து டிசம்பர் 3/9க்குள்ள கடைசியா கூட சில பேர் பண்ணுவாங்க அந்த இதுக்காண்டி. நெக்ஸ்ட் சாய்ஸ் பில்லிங் பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் வந்து டிசம்பர் 5ல இருந்து 9 டிசம்பர் சாய்ஸ் பில்லிங். ஓகேவா? ஸோ சாய்ஸ் பில்லிங்கை பொறுத்தவரையும் வந்து நமக்கு கடைசி நாள் வரையும் பண்ணிக்கலாம். லாக் பண்றதுக்கான டேட் வந்து 9 டிசம்பர் 4 மணில இருந்து 11:55 வரையும் அவைலபிளா இருக்கும் சர்வர் டைம். சீட் ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னா 10 டிசம்பர் டு 11 டிசம்பர், ரிசல்ட் 12, காலேஜ் ஜாயின் பண்றதுக்கான ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 13 டு 20 டிசம்பர். அதுக்கப்புறம் வந்து சீட்டை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணி அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஷேர் பண்றதுக்கு 21 டிசம்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 6 நாள் கொடுத்துருக்காங்க டைம், சாய்ஸ் பில்லிங்க்கு 5 நாள், ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் வந்து அவங்க சைடு பண்றதுக்கு 2 நாள், ரிசல்ட் 1 நாள், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்கு டேட் வந்து 8 நாள். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷெட்யூல். இதுதான் செகண்ட் ரவுண்டுக்கான ஷெட்யூல். ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல நம்ம எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்? ஸோ செகண்ட் ரவுண்ட் இப்போ நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க சீட் எடுத்தவங்க லாகினை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஃப்ரெஷ்ஷா பண்றவங்க புதுசா எல்லாமே கிரேட் பண்ணணும். புதுசானா ஐ மீன் முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிறாதவங்க MCC வெப்சைட்ல போய் புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட் கிடைக்காதவங்க, சீட்டை வந்து ஃப்ரீ எக்ஸிட் பண்ணவங்க, சீட் ஜாயின் பண்ணவங்க. ஸோ இப்போ வந்து இதுல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. Once a opt out, once a candidate opts for the second round, it cannot be reverse. அதாவது வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல போக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு சீட் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிருக்காங்க பாருங்க, தெளிவா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி admitted candidates retaining their seat for which they have already secured admission. ஏன்னா முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு ஒரு சீட் எடுத்துட்டாங்க. பட் இன் கேஸ் a new seat is allotted in second round, ரெண்டாவது ரவுண்ட்ல ஏதாவது சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுடைய பழைய சீட் வந்து கேன்சல் ஆயிரும். பழைய சீட்டை நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. அதனால வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் பில்லிங் போடும்போது உங்களுக்கு பர்டிகுலரா எந்த காலேஜ் வேணுமோ அது மட்டும் போடுங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு காலேஜை போட்டு கிடைச்சு அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க பழைய காலேஜஸ் போக முடியாது. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் பண்றவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் MCCயை பொறுத்தவரை நியூவா தான் சாய்ஸ் பில் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சீட் எடுத்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி சீட் எடுத்தவங்களுக்கு செக்யூரா தான் சீட்டை ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. பட் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் அலாட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த சீட் போகும். பட் அதுமே நீங்க சாய்ஸ் பில்லிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்க செகண்ட் ரவுண்ட்ல உள்ள போகும்போது கேண்டிடேட் கான்சனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எஸ்ன்னு கொடுத்தாதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மாதிரியா. இதுக்கு நீங்க எந்த ஒரு பணம் எதுவுமே கட்ட தேவையில்ல. இது யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு பணம் கட்டி சீட் கிடைக்காதவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பணம் கட்டி கலந்துக்கிட்டு சீட் கிடைச்சு ஃப்ரீ எக்ஸிட்ல விட்டவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணி ஹோல்ட் பண்ணவங்க, அதாவது
சீட்டை வந்து அட்மிட் ஆன கேண்டிடேட் இந்த 3 பேருக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் காமிக்கும். புதுசா செகண்ட் ரவுண்ட்ல தான் நான் கலந்துக்கிறேன் சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூவா தான் காட்டும், இந்த ஆப்ஷன் காமிக்காது. நீங்க கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேண்டிடேட் கான்சனன்ட் எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய அந்த லாகின் பாஸ்வேர்டு ப்ரொஃபைல் என்ன பாஸ்வேர்டோ அதை கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? ஆஸ் யூஸ்வலா நீங்க சாய்ஸ் பில்லிங் எப்பயும் போல பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் வந்துருங்க. தேங்க்ஸ்.